அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 2 சாமுவேல் 5:20. தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். இந்த பெலிஸ்தரோடு செய்த இந்த யுத்தத்துல மிகப்பெரிய வெற்றியை தாவீது பெற்றார். இந்த வெற்றிக்கான மகிமையை தான் எடுத்துக்கொள்ளவில்லை, ஆண்டவருக்கு செலுத்தி அந்த இடத்துல பாகால் பெராசீம் என்கிற பெயரை வைத்தார். பாகால் பெராசீம் என்று சொன்னால் ஆக தண்ணீர் உடைந்தோடுகிறது போல சத்துருக்களை உடைய பண்ணினார் அப்படின்னு அர்த்தமா. ஆண்டவர் அப்படி அந்த எதிரிகளை உடைந்து ஓட பண்ணினார். இந்த வெற்றிக்கு காரணம் கர்த்தர். அப்படி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தின பக்தன் தாவீது. தாவீதுடைய நல்ல அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றி என் மாம்ச பலத்தினால் எனக்கு வந்ததல்ல, என் அறிவினாலே சாமர்த்தியத்தினாலே யுத்த தந்திரத்தினால என் அனுபவத்தினால் வந்ததல்ல. இந்த வெற்றி 100% கர்த்தர் கொடுத்த வெற்றி. அவரே ஆலோசனை கொடுத்தார், அவர் எனக்கு முன்பாக புறப்பட்டு போனார், தூதகணங்களை அனுப்பினார். இந்த வெற்றி முழுவதும் கர்த்தர் கொடுத்த வெற்றி. ஆகவே எல்லா மகிமையும் கர்த்தருக்கே உண்டாகட்டும். பக்தன் தாவீதுடைய இன்னொரு நல்ல சுபாவம் என்னன்னா, எப்பொழுது வெற்றி பெற்றாலும் சரி அந்த மகிமை கர்த்தருக்கு செலுத்துவதே தாவீதின் சுபாவம். சங்கீதம் 44:6 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, பட்டயத்தின் வில்லையும் நம்பி யுத்தத்துக்கு போறதில்ல, ஆக ஆண்டவர் நம்பி யுத்தத்துக்கு போற தேவ மனுஷன் தாவீது. ஆகவே தான் கோலியாத் போகும்போது கூட, நீ ஈட்டினாலும் கேடகத்தினால் நீ வருகிறாய், நானோ தேவனுடைய நாமத்தை நம்பி வருகிறேன். ஆக எல்லா வெற்றிக்கும் காரணம் கர்த்தர் என்பதில் தெளிவாக இருந்த பக்தன் கர்த்தரை உயர்த்தின இடம்தான் பாகால் பேராசீம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வெற்றி, நமக்கு கொடுத்த அனுபவங்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவருக்குரியது. எல்லா நிலைமை எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மகிமை கர்த்தருக்கு செலுத்துங்க. வேலை கிடைச்சதா, காரியங்கள் வாய்த்ததா, ஆக நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா, ஆக தாழ்த்துங்க, தாழ்த்தி கர்த்தரை உயர்த்துங்க. ஆக கிருபையை நம்பி கிருபைன்னு சொல்லுங்க. கிருபையை நாதர் கடைசி வரை உங்களை வழி நடத்துவார், கைவிட மாட்டார். உங்க ஆசீர்வாதம் நிரந்தரமா இருக்கும். உங்கள் ஆசீர்வாதத்தை வெற்றியை ஒருவனாலும் பறிக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.